நம் பூமியை நோக்கி 160 அடி உள்ள JY1 என்ற பெரிய விண்கல் ஒன்று 37,070 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருப்பதாக நாசா எச்சரித்துள்ளது. ஆனால் இது குறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் நாசா கூறியுள்ளது. இந்த சிறுகோளானது சுமார் 4 மில்லியன் மைல் தொலைவில் நம் பூமியை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நம் நிலவுக்கான தூரத்தை விட 17 மடங்கு அதிகமாகும். மேலும் இதனால் எந்த ஆபத்தும் ஏற்படாது என்றும் நாசா தெரிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டைக்கு அருகில் ஒரு எரிக்கல் விழுந்து 5 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளது. அதனை காண மக்கள் குவிந்து வருகின்றார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டைக்கு அருகில் உள்ள அச்சமங்கலம் சொட்டை கவுண்டர் பகுதியில் ராஜி என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் கடந்த மே 26ஆம் தேதி இரவில் பெரும் சத்தத்துடன் அடையாளம் காண முடியாத பொருள் ஒன்று விழுந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் அந்த இடத்தில் சுமார் 5 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளது. அந்த பள்ளத்திலிருந்து வெப்பம் மிகுந்த காற்று வெளியானதை அருகில் உள்ள நிலத்தை சேர்ந்த திருமலை என்பவர் கவனித்து தெரிவித்துள்ளார். இந்த மர்ம பொருள் குறித்து அப்பகுதி மக்கள் மத்தியில் தகவல் பரவியதை அடுத்து சம்பவ இடத்தில் பொதுமக்கள் திரண்டார்கள். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனையடுத்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அங்கு விழுந்த மர்ம பொருள் என்னவென்று கண்டறிய வேண்டும் என்று அறிவியல் மையத்திற்கு பரிந்துரை செய்துள்ளார். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட அறிவியல் அலுவலர் மர்மமான பொருள் விழுந்து ஏற்பட்ட 5 அடி பள்ளத்திலிருந்து மண் மற்றும் சாம்பல் மாதிரிகளை சேகரித்துள்ளார்கள். மேலும் இது குறித்து அறிவியல் ஆய்வு மைய அலுவலர் கூறும்போது திருப்பத்தூர் பகுதியில் விழுந்த மர்ம பொருள் எரிக்கல் தான் என்றும் விழுந்த வேகத்தில் மண் சாம்பலாக மாறியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே சுற்றும் சிறு கோள்கள் அவ்வப்போது நம் பூமியை நோக்கி விழும் என்றும் அவற்றில் பெரியதாக இருக்கக்கூடியவை விழும்போது அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுகிறது என்றும் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். பொதுவாக விண்வெளியிலிருந்து கற்கள் விழுவதும் அதனால் சேதம் ஏற்படுவதும் சம்பந்தப்பட்ட இடங்களில் அவ்வப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகின்றன. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் விண்வெளியிலிருந்து சுமார் 40,000 கிலோ எடை உள்ள விண்கற்கள் நம் பூமியில் விழுவதாக கூறுகிறார்கள். இந்த கற்கள் அனைத்துமே சின்ன சின்ன கற்களாகவே இருக்குமாம். அவை பெரும்பாலும் நம் பூமியின் வளிமண்டல பகுதிக்குள் நுழையும் போது எரிந்துவிடும். சில விண்கற்கள் மிக பெரியதாக இருக்கும். அவை எரியும் போது மிகப்பெரிய அளவில் அவை தென்படும். 10 நாட்களுக்கு முன்பு கூட ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் பகுதிகளில் இதுபோல ஒரு விண்கல் எரிந்த காட்சியை பார்க்க முடிந்தது. நம்முடைய சூரிய மண்டலத்தில் செவ்வாய் கிரகத்திற்கும் வியாழனுக்கும் இடையில் மிகப்பெரிய அளவில் சிறு கோள்களின் பட்டை ஒன்று உள்ளது. இதில் 10 லட்சம் கணக்கான விண்கற்கள் வலம் வருகின்றன. இவற்றின் சில கற்கள் பூமியின் ஈர்ப்பு சக்திக்குள் வந்து நம் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்துவிடும். அவைதான் இந்த விண்கற்கள் என்று கூறுகிறார்கள். மேலும் விண்கற்களை மட்டுமல்லாமல் அவை விழுந்ததால் ஏற்பட்ட பள்ளத்தையும் ஆராய வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்நிலையில் ஜோலார்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் எரிக்கல் விழுந்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டு வருகின்றார்கள். எரிக்கல் விழுந்த இடம் அருகே செல்ஃபி எடுத்தும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.